ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். 150 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். இதோட ரா மெட்டீரியல் எல்லாருக்குமே கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ். இதை யாருனாலும் பண்ணலாம். இது ஒரு வேல்யூ ஆடட் பிஸ்னஸ் தான். இதை குடிசை தொழிலா வீட்டில இருந்தே நீங்க பண்ணலாம். இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதோட ரா மெட்டீரியலும் ஈஸியாவே கிடைக்கும். இது என்ன பிஸ்னஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற பிஸ்னஸ் வீடியோ ரெகுலரா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி தயாரிக்கும் பிஸ்னஸ். கஸ்தூரி மெத்தி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது அது வேற ஒன்றும் இல்லைங்க, உலர்ந்த வெந்தயக்கீரையை வளர்த்து அதை ட்ரை பண்ணி அதை பேக்கிங் பண்ணி சேல் பண்ண போறோம். இதான் கஸ்தூரி மெத்தி. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். நார்த் இந்தியன் டிஷ்ல இதை அதிகமா சேர்க்கறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, பரோட்டா, சப்பாத்தி, இத மாதிரி நிறைய டிஷ்கள்ல இதை சேர்க்கறாங்க. இது ஃபிளேவருக்காக போடக்கூடியது. அதனால நிறைய டிஷ்கள்ல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இத மாதிரி இடங்கள்ல இதை நிறைய சேர்க்கறாங்க. கஸ்தூரி மெத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். சின்ன குழந்தைங்க கூட சொல்லி கொடுத்தா செஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒர்க்கு தான் இது. உங்க ஊர்ல வெந்தய கீரையாவே கிடைச்சிது அப்படின்னா பல்கா நீங்க அதை வாங்கி நீங்க அப்படியே அதை சுத்தப்படுத்தி ட்ரை பண்ணி இதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் சின்னதா இடம் இருந்தா கூட ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்ல இது வளர்க்கலாம். அதாவது வித்தவுட் சாயில், மண்ணில்லா விவசாயம் சொல்லுவாங்கல்ல, இந்த மெத்தட்ல நீங்க இந்த வெந்தய கீரையை வளர்க்கலாம். அல்லது உங்க வீட்டில் மாடி தோட்டம் இருந்ததுன்னா அதுலயும் நீங்க வளர்க்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்ல எப்படி வளர்க்குறது அப்படின்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்க வீட்டில் சிம்பிளா முதல்ல செஞ்சு பாருங்க. சும்மா ஒரு கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து நம்ம தண்ணியில ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சா போதும். முளை கட்டின அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அந்த வெந்தயத்தை அப்படி லைட்டா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அதை ஒரு காட்டன் துணியை வச்சு, அதை ஈரமான காட்டன் துணியை வச்சு அதை நல்லா மூடி வச்சிருங்க. இந்த ட்ரேக்கு கீழே இன்னொரு ட்ரேல கொஞ்சம் தண்ணி வச்சு, அந்த மேல இருக்க ட்ரே உள்ள மூழ்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்து நம்ம வச்சுக்கணும். ஒரு 2 நாள் விட்டாச்சுனாலே போதும். லைட்டா சின்ன செடி மதி வளர ஆரம்பிச்சிடும். காட்டன் துணி மேல லைட்டா தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அழகா வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்து வந்துடும். அதுக்கு மேல நம்ம அதை விடக்கூடாது. அதை கட் பண்ணி நம்ம அந்த வெந்தயக்கீரை எடுத்துடணும். எடுத்துட்டு அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு, இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரையர் இருந்தது அப்படின்னா அதுல நீங்க போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ட்ரையர் இல்லாதவங்க ஒரு காட்டன் துணியை விரிச்சு நம்ம ஃபேன் காத்துல கூட வீட்டுக்குள்ளேயே நம்ம போட்டு அதை நல்லா உலர விட்டுறணும். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தா கெட்டு போயிடும். நல்ல ஈரம் இல்லாம சருகா காயிற அளவுக்கு நம்ம அதை போட்டு உலர வச்சு அதுல உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு இலையை மட்டும் எடுத்து பேக்கிங் பண்ணிக்கலாம். 1 கிலோ வெந்தயம் நமக்கு 150 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்குது. இதையே நம்ம மதிப்பு கூட்டி கஸ்தூரி மெத்தியா மாற்றும் போது 1 கிலோ 1000 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல விற்கலாம். இதை நீங்க ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன்ல கூட இதை பிசினஸ் பண்ணலாம். எல்லா இடமும் கஸ்தூரி மெத்தி வாங்கிக்குவாங்க. பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்யும்போது கண்டிப்பா இது வேணும். அதனால எல்லா இடமும் நீங்க இதை சேல் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் அப்படிங்கறதுனால FSSAI சர்டிபிகேட் மட்டும் நீங்க கண்டிப்பா வாங்க வேண்டி வரும். நார்த் இந்தியால எல்லாம் இதை பெரிய ஃபார்மிங்காவே வச்சு பண்றாங்க. உங்க வீட்டுல மாடி தோட்டம் இருந்தா கூட அதுல கூட நீங்க இதை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பிசினஸ். ஒரு லோ பட்ஜெட்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிசினஸ் தாராளமா பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அப்படியே உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.